கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசியர் 2:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே. உபரி வரா உபர வரா ஒப்பரா ரிவசபரா உபரா ரிகரிகரா ஒப்பரா உபிரப்பரா உகநக உகநகரா உபலப உபரபரா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இன்மேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமாம் படைத்தவரே, சார்வ வல்லவரே. சகலமாம் படைத்தவரே, சார்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தோத்திரமாம் கனமாம் வல்லமையா பலனாம். தோத்திரமாம் கனமாம் வல்லமையா பலனாம். மாட்சிமயாம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டாம். மாட்சிமயாம் துதியாம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உரி உரிரா ஒப ஒபரா உக்கன ரகசபரா ஒபரா உபிரபரா ஒப்பரா ரிகரகரா ஒவனப ஒவனபரா உகனகரிகரகரா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லா. வசனத்துக்குள்ள போமா. கொலைசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஒரு இணைப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இணைப்பு ஞானஸ்தானத்தினாலே. அந்த இணைப்பு எப்படி வந்துச்சு? ஞானஸ்தானத்துல வந்துச்சு. அவரோடு கூட இந்த இணைப்பு பரலோகத்தில் இருக்கிற கடவுளோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம இன்னைக்கு விளங்க போறோம். அடக்கப்பட்டவர்களாகும். அதனாலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுதணும். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுறோம், அவரோடு கூட எழுதிக்கப்படுறோம். இதுதான் ஒரு பெரிய சத்தியம். இது எதுல அடப்படையா வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட கூடங்கிறது எதனால? விசுவாசத்தினால. இதை இன்னும் ஆழமாக பவுல் ரோமர்ல எழுதி வைத்திருக்கிறார். 6வது அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் பவுல் தன்னையும் நம்மையும் இணைக்கிறார். நல்ல பவுல் தன்னையும் நம்மையும் இணைக்கிறார். அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானம், மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானம் இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ள வைக்கப்படுகிறார், அடக்கம் பண்ணப்பட்டார்.
அடக்கம் பண்ணும்போது அவர் ஒரு பாவியாக இருந்தார். உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அடக்கம் பண்ணப்பட்டுருச்சு. ஆனா எழுந்திருக்கிறார், ஜெய கிறிஸ்துவா எழுந்திருக்கிறார். அப்ப பாவம் எல்லாம் அவர்கிட்ட கிடையாது. 4 ரோமர் 6:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல அதையும் நம்மளே இணைக்கிறார். எப்படி பிதாவாகிய தேவனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பப்பட்டது போல நாமும், நம்மையும் அவரையும் இணைக்கிறார். நாமும் புதிதான ஜீவனோட நடந்து புதிதான அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இது நடந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா கேட்டிருக்கேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000க்கு முன்னாடி, 2000ல கிமு முடிச்சு கிபி 34வது வருஷத்துல நடந்ததை இன்னைக்கு நினைக்கிறார். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். வருஷம் நாட்கள் மனிதர்கள் பிக்ஸ் பண்ணது, அவர் அப்படி கிடையாது. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கும். இதுக்குதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நல்லா கேட்டுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கை அநேக பிரச்சனைகள் உள்ள வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. கொலேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன கீ வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம். தேவனுடைய செயல் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஒரு பாவியா இருந்தோம், நம்மளை நீதிமான மாற்றிட்டார். எப்படி? அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால இன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. நமக்கு நித்திய ஜீவன் அவர் கொடுப்பார்னு சொல்லி, அவரோடு கூட அந்த கூடங்களை தான் நம்ம பார்க்க போறோம். கூடவே இருக்கணும். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அநேகர் என் கூட இருந்தாங்க. ஆனா விட்டுட்டு போனவர்கள் நிறைய. நான் விட்டுட்டு போன லிஸ்டெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் இருந்தாங்க, இப்ப கிடையாது. அப்ப இல்லாததுனால எனக்கு நஷ்டம் கிடையாது, அவர்களுக்கு தான் இழப்பு. சரி, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இணைந்திருக்கணுங்கிறத ஒரு பாயிண்டா வாசிக்கப்படும். யோவான் 15வது அதிகாரம் 4 இனிலே நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ, நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு கொடியை சொல்லுகிறார். ஒரு மரம் இருக்குது, ஒரு கொடி இருக்கு. அந்த கொடி கட் ஆயிடுச்சுன்னா உடனே வித்தியாசம் தெரியாது. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த இலையில அப்படியே சுவாங்கின இறங்க ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் இன்னும் கீழே இறங்கிடும். 4 நாள்ல காஞ்சி போயிடும். நாமுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இணைப்பு இருக்கணும். ஆனா சாத்தான் என்ன செய்வான்னா, அந்த இணைப்புல தான் போய் என்ன செய்வான், உட்கார வைப்பான். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது என்ன ஒரு நன்மையை உங்களுக்கு நான் காட்டப்படும். மத்தேயு 14வது அதிகாரம் 22வது ஒரு கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. யோவான் மத்தேயு 14:22 இயேசு ஜனங்களை அனுப்பவில்லை, தம்முடைய சீசர்களை படகில் ஏறி அவர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்துகிறார். ஏன் துரிதப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வழக்கம் என்னன்னா, அப்படி பேசிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அப்படி எப்படி, ஏன்னா அவர் தெரியும் ஒரு எதிர்காற்று வரப்போகிறது, அதுக்கு முன்னாடி அவங்க போய் ரீச் பண்ணணும். 23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி தனித்து ஜெபம் பண்ண. ஏன் தனித்து ஜெபம் பண்ண போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருக்கு தெரியும் நடுக்கடல்ல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த நடுக்கடல வர்ற பிரச்சனைய அவர் முன்கூட்டியே செய்தார் பாக்குறாரு. அங்க என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 அதற்குள்ளாக படகு நடுக்கடலே சேர்ந்தது, எதிர்காற்று அடிக்க அப்படிங்க. எதிர்காற்று அடிக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம நினைப்போம் எல்லாம் ஸ்மூத்தா போகும், ஜாலியா. இன்னும் சான்ஸே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட யார் கூட இருக்கணும், ஆண்டவர் கூட இருக்கணும். அதற்காக ஒரு பெரிய சத்தியத்தை காமிச்சிருக்காரு கொலைசேரில். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். நாமும் ஞானஸ்தானங்கிற ஒரு சத்தியத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அடக்கம் பண்ணப்படும் போது உள்ள போகும்போது நம்ம பழைய சிருஷ்டி, வெளியே வரும்போது புது சிருஷ்டி. இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சாதான் கூடங்கிறது உங்களுக்கு புரியும். சரி,
இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர் கடல் மேல் நடந்து எதற்காக கடல் மேல் நடந்தார்? இங்க ஒரு இடத்துல நீங்க பார்க்க முடியும் கடல் மேல் நடந்தாருச்சு. காரணம், நான் ஒரு கடவுள். இந்த சோ கால்ட் சயின்ஸ்க்கு என்னால அது மேற்கொள்ள முடியும். சயின்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராவிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த புவியீர்ப்பு சக்தி ஒரு ஆளை இழுக்கும். தண்ணீருங்கிறது ஒரு திரவ பொருள். ஆனா அந்த திரவ பொருள் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அது திடப்பொருளா மாறிடுச்சு. டாக் 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 நடந்து வருகிறார். அவர் நீ என்னோட ஏன் இணைந்திருக்கணும் அப்படின்னு நீ கேட்டேன்னா இதான் காரணம். நான் ஒரு கடவுள்ங்கிறத நீ புரிந்து கொள்ளணும். யார்? சீஷர்கள். இந்த புரிந்து கொள்றதுக்காக எதிர்காற்று அனுப்புகிறார். நடுக்கடல்ல வருகிறார். அங்க வந்து அவர்களுக்கு மத்தியில நின்று திறன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். இது புரிந்து கொள்றதுக்கு ஆண்டவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதை நமக்கு பிடிக்காது, ஆனாலும் இது அவருடைய காரியம். சரி, யோவான் 16வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 16:5. இப்பொழுது நான் என்னை அனுப்பிற இடத்துல போகிறேன். இயேசு கிறிஸ்து நான் பிதாட்ட போகிறேங்கிறார். சீஷர்கள் ஒரு வருத்தத்தோடு இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தார். காசு டாக்ஸ் கட்டுறதுக்கு காசு வேணுமா? தூண்டில போடு, ஒரு மீன் சிக்கும், அது வாயை திறந்து பாரு, உனக்கு டாக்ஸ் பண்ணும், பிரச்சனை இல்லை. எங்களுக்கெல்லாம் ப்ரொவைடர், நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதுல 6வது, ஆனாலும் நான் இவளை உங்களுக்கு சொல்றேன், உங்கள் இருதயம் துக்கத்தினால் நேர்ந்தது. அப்ப ஆண்டவர் உள்ள பாக்குறாரு. நம்ம ஒரு சிலர்லாம் அத உள்ள வருத்தம் இருக்கும், அதை அடக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவர் தண்ணீர் மேல் நடந்தவர் இப்ப உள்ள பாக்குறார். ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை சொல்கிறார். நான் பிதாவிடத்துல போகிறேன். ஆனா இன்னைக்கு முக்கியம் என்னன்னா, எனக்கு அப்பா தான் முக்கியம், பிதா. அந்த பிதாட்ட நான் போகிறேன். ஆண்டவர் ரொம்ப பர்டிகுலரா இருக்கார், வெரி ஸ்ட்ராங். அவர் அதனுடைய நோக்கமே அதான். இன்னைக்கு ஆண்டவருடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 33வது வசனம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். திடன் கொள்ளுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில திடன் போயிடு. ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு வேதனை வந்துச்சு, உடனே இதுக்கு காரணம் என்னங்கிற கான்செப்டை நம்ம பார்க்கணும். ஏன் நமக்கு திடன் இல்லாம போயிருக்கு? நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஜாலியா இருக்கு, நான் ஆசையா இருக்கேன். ஏன் எனக்கு ஜாலியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார்ங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா அதே நேரத்தில் இங்க ஒரு பெரிய ஒரு எதிரி இருக்கிறான் நமக்கு. அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துது 12வது அதிகாரம் 11வது வசனத்துல, நமக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறவன் பார்த்தோம். 12:10 நமக்கு விரோதமாக குற்றம் சாட்ட ஒருத்தருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வேலை செய்யுங்க ஒரு இடத்துல, அங்க உங்க பாஸ்ட போய் ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கான், இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போகிறான். தாழ தள்ளப்பட்டு 10வது. இன்னைக்கு இந்த விசுவாசம் இருக்கணும். நம்ம ஒரு பாதையில போயிட்டே இருக்கோமா? எஸ், போயிட்டே இருக்கணும். ஆனா அவன் எப்படி குற்றம் சாட்டுவான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வசனத்து மூலமாக காட்டப்படும். எப்படி அவன் குற்றம் சாட்டுவான்? இந்த வெளிப்படுத்துவதற்கு முன்னாடி ஒரு அதிகாரம் இருக்குங்க, யூதா. இந்த யூதால ஒரு ஆழமான கருகலான வசனம் இருக்கு. 9, யூதா 9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுகளோடு தர்க்கித்து பேசின பொழுது அடக்கம் பண்ண போகிறார் தேவதூதன். மோசைய ஆண்டவர் என்ன செய்யறா, அவரே அடக்கம் பண்ணார். அவன் அவர் செய்யல, தேவதூதன் வந்து செய்ய வைக்கிறார். அப்ப ஒரு ஆள் வந்து நிக்கிறான். அவன் யாரு? சாத்தான். என்ன செய்யறான்னா, பிசாசு தர்க்கித்து பேசின பொழுது. தர்க்கித்து பேசுறதுனா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல போகிறேன். இந்த மோசே என்ன பண்ணார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 2வது அதிகாரம்
14 யாத்ராகமம் 2:14. இவருக்கு அம்மா பால் கொடுத்துட்டு இருக்கும் போதே எப்பா நம்ம யார் தெரியுமா, ஈர்த்தெல்லாம் கிடையாது, நம்ம பரலோக தேவனுடைய பிள்ளைகள், யெகோவா தேவனுடைய பிள்ளைகள், இவங்கெல்லாம் அடிமையா இருக்காங்கன்னு சொல்லி அந்த பாலை கொடுக்கும் போதே இந்த சத்தியத்தை போதிச்சுக்கிட்டே இருக்கு மோசே அது ஃபுல்லா அந்த இருதயத்துக்கு உள்வாங்கிட்டு இப்ப அரண்மனையில நம்பர் 1 இருக்காரு. 2வது அதிகாரம் 14 12. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்றது. அங்கும் இங்கும் மேல பார்க்கல, மேல ஒருத்தர் கடவுள் பார்க்கறாங்க, அதை பார்க்கல, சாத்தானும் பார்த்துக்கிட்டு 2 பேரும் பார்க்கறாங்க. அவனை மணலிலே புதைத்து போட்ட ஒரு கொலை பாதகம் இவன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. யார் மேல உட்கார்ந்து இருக்குது? மோசே மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன்கிறத அவன் மறந்துட்டான். அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மன்னிக்கிற தேவன். அந்த மன்னிக்கிற தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 33வது அதிகாரம் 34வது. சாத்தான் இத பார்க்க மாட்டேங்கிறான். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 7. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவரும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அக்கிரமம் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் முன்னாடி மோசேயுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏற்கனவே சொன்னேன், இரவும் பகலும் நமக்கு முன்னாடி ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை குற்றப்படுத்திட்டே இருக்கான். இப்படி குற்றப்படுத்துறவன் யார கையில வைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதா 9வது பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை பிசாசுகள் தக்குது. என்ன ஒரு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அவனை தூஷணமாக குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். இன்னைக்கு பிரச்சனை இதுதான். என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அநேக நேரம் நல்லா கேட்டுங்க, அநேக நேரம் பிசாச திட்டிக்கிட்டே இருப்பாங்க, தூண துப்புவாங்க. பெந்தெகோஸ்து மக்கள் நான் பார்த்திருக்கேன். தூ கூடாது. இந்த பிரதான தூதனே என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிறார்ப்பா, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அவர் மன்னிக்கிற தேவன். மோசே செய்த கொலையை ஆண்டவர் மன்னிச்சிட்டார், அதை ஓடி போயிரு அப்படின்னு துரத்தி விட்டார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு பாதையில போயிட்டு இருக்கோங்க. இந்த பாதையில போயிட்டு இருக்கும்போது வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 10வது அவங்களுக்கு நான் காமிச்சவங்களுக்கு, இரவும் பகலும் நம்மளை குற்றப்படுத்துறது அவனுடைய வேலை. சரி, இப்ப இந்த ஓட்டத்தை நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த ஓடிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு தேவை என்னன்னா, சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஒரு சில முக்கியமான கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்ல போயிரு, அதை கவனமா கேட்டால்தான் இந்த பாதையை போட முடியும். இல்லைன்னா நம்மளை கவுத்தி விட்டுருவோம். முதல் வசனம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 14வது அதிகாரம் 30வது லாஸ்ட் வசனம். இனி நான் உங்களோடு அதிகமாக பேசுவதில்லை, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கிளியர் சொல்றார், என்கிட்ட ஒன்னே இல்லை. இதை நீங்க புரிந்து கொண்டதுக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இது யார் சொன்னா, பிரதர் ஆபிரகாம் ராஜா பண்டிட், நீங்க பரலோகத்தில் இருக்கிற ஆன்லைன் பிரேயர் நடத்துகிறோம். அவர் ஒரு நாள் ஒரு ஆன்லைன் பிரேயர் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அதுக்கு எல்லாம் நல்லா கிடங்க, ரட்சிக்கப்பட்டவங்க தான் அங்க இருக்கணும், ரட்சிக்கப்படாம வரவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட காரணம் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, அவங்க தங்களுக்காக இல்ல நாட்டுக்காக ஜெபிக்கணும். ஒரு அம்மா திடீர்னு பிசாசு பிடிச்சு டக்கு 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 ஆடிட்டு இருக்கு. இது வழக்கமா எங்க நடக்கும்னா சுவிசேஷ கூட்டத்தில் நடக்கும், காமனா நடக்கும். ஆனா இவரு டென்ஷன் ஆயிட்டாரு, என்னையா இது, நம்ம ரட்சிக்கப்பட்ட இடத்துல இவரு கேட்கிறாரு, பிசாசே போங்கிறது. அந்த பிசாசு சொல்லுதான், அவர் சொன்னாரு, ஏன் இது இந்த அம்மாட்ட இருக்குது, அதை கொடுத்தா நான் போயிடுறேன். அது என்ன வாங்கிட்டு என்ன இருக்குன்னா, அந்த அம்மா பெரிய நீளமா சவரி வச்சு கட்டியிருக்கு, கொஞ்சம் முடி, அதுக்கு ஒரு நீளமா ஒரு சவரி தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு தெரியாது, எங்க வீட்டுக்காரங்களாம் வைக்க மாட்டாங்க. அதை கட்டிட்டு பெருசா ஒரு நீளமா முடி வச்சிருக்கேன். அது எங்க இருந்து வந்ததுன்னா, விக்கிரகத்திற்கு முடி செலுத்துறாங்க பாத்தீங்களா, அது இந்த அம்மா மண்டையில இருக்கு. அது கொடுத்தோன்னு ஓடிய போயிருச்சேன்.
14:30 வாசிச்சாச்சு. 15:26 வாசிக்கணும். 15:26 2வது, பிதாவினிடத்தில் உங்களுக்கு அனுப்ப போயிடும். பிதாவினிடத்தில் போற சத்திய ஆவியா தேற்றணும். சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நமக்கு ஜெயிக்கணும். ஆவியானவர் இல்லைன்னா உங்க வாழ்க்கை 0 ஆயிடும். 16வது அதிகாரம் 33வது வசனம். 16, என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் கொடுக்குது. சமாதானம் இதாங்க நமக்கு சமாதானம். இயேசு கூட இருந்தா தான் நடக்கும். இந்த 3 வசனத்தை வாசிச்சுட்டு ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். இது ஜெயிக்கிற வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை? ஜெயிக்கிற வாழ்க்கை. எடுத்துக்கொள்ளுமா. லூக்கா 22வது அதிகாரம் 26வது. லூக்கா 22:26. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களிலே பெரியவன். வாக்குவாதம். இன்னைக்கு இந்த வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா வாக்குவாதத்துல ஆரம்பிக்கும். எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும். திடீர்னு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பைபிள்ல இருந்து ஒரு கான்செப்ட ஒரு ஆள் சொல்லுவார். அடுத்த உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில ஒரு நபர், நான் இப்போ பைபிள் ஸ்டடியில ஒரு சின்னதா ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்து நான் சொல்லுவேன். அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் மரிச்சிட்டார். சவுல் ஆண்டவர் வந்து பேச மாட்டேங்கிறார். இப்ப அவரு பார்த்தாரு, குறி சொல்ற ஆவிட்ட போயிட்டார். இந்த சவுல் தான் குறி சொல்ற ஆவி எல்லாத்தையும் துரத்தி விட்டார். ஆனா இப்ப அவர் அங்க போய் நிக்கிறாரு மாறு வேஷத்துல. அந்த பொம்பளை கண்டுபிடிச்சிட்டா, ஏகே நீ சவுல் இல்லையா ராஜா இல்லைன்னு சொல்லி. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இங்க பாரு, எனக்கு நீ சாமுவேலை எழுப்பி காட்டு, அவர் எனக்கு சொல்லணும் என்ன நடக்க போகுது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த அம்மா பார்த்துட்டு சொல்லுது, ஒரு வயதான ஆள் உனக்கு தெரியுறாரு அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட கேளு என் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அகஸ்டின் ஜெபக்குமார் இதை எனக்கு எப்படி விளக்கு, எனக்கு கிடையாது, கேசட்ல சொன்னார். அவருடைய பாயிண்ட் ஒண்ணுதான். அவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு ரெஸ்டிங் பரிசுத்த ஆவியானவர், ரெஸ்டிங் ஒரு பரிசுத்தன், ஒரு பரிசுத்தர். அவர் மரணம் அடைச்சாரு. ஆண்டைய சமூகத்துல இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அந்த இளைப்பாரி கொண்டிருக்கிறவரை ஒரு சாதாரண குறி சொல்ற ஆவியால கொண்டு வர முடியுமா? முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். ஏன் பக்கத்துல ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்றாரு, டாக்டர் நீங்க சொல்றது தப்பு, தெளிவாக சாமுவேல் இருக்குது, அப்ப அது சாமுவேல் தான் அப்படின்னாரு. நான் சரி ரைட்டு, நீங்க சொல்றது ரைட்டுன்னு நான் ஒத்துக்கிட்டேன். அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு அவர் சொன்னாரு, ஆனா அது நீ அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். என்னைக்கு நீங்க பாருங்க, என்னைக்கு அதனால அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த வாக்குவாதம் பண்ணும்போது யார் உள்ள வந்துருவானா? சாத்தான் உள்ள வந்துடும். சரி, இன்னைக்கு நான் ஒரு 2 பேரை உங்களுக்கு காட்ட போறேன். அவர்களை குறித்து நம்ம ஒரு சின்ன ஸ்டடி பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு இந்த வாழ்க்கையில நீங்க யாரா இருக்கிறீங்க? காயினா இருக்கீங்களா, ஆபேலா இருக்கிறீங்களா? இதான் கேள்வி. காயின், ஆபேல், இவர்களை குறித்து முதல்ல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 11வது அதிகாரம் எபிரேயர். இதான் விசுவாசத்தினுடைய அதிகாரம். இதுல ஒரு நபரை பார்க்க போய், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆபேல் பெஸ்டா கொடுத்தார் காயினுடைய பலியை பார்த்து. அடுத்து பாருங்க, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசப்படுகிறான். காயினுடைய வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஆனா ஆபேலுடைய வாழ்க்கை என்ன நடந்துச்சுன்னா, மரித்தும் இன்னும் பேசப்படுகிறான். இந்த நீதி என்று நீதி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீதிமான், நீதி. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த தடையும் இல்லை, ஸ்மூத்தா போகுது. அதான் இப்ப ஒரு பையன் இருக்கா, பயங்கரமான ஒரு தப்பு பண்றான், அப்பா பார்க்க முடியல, ஒளிஞ்சிக்கிறான். அது தடை. அவன் செய்த ஒரு காரியம் அவன் தகப்பனவரோட சேர விடாம ஆயிடுச்சு. அதுபோல இங்க பைபிள் ஸ்டடியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சிலர், எல்லாரும் ஒரு சிலர் என் கூட ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்துடும். அந்த மனஸ்தாபம் வந்தோடனே அவங்க அந்த பிரேயருக்கு வர மாட்டாங்க. ஏன் வர்றாங்க? சிஸ்டர், அவர் அன்னைக்கு என்னையத்தான் பேசினாரு, என்னைய இல்லை என்னையத்தான். உங்களுக்கு எப்படி தெரியும்?
அது என்னை நோக்கி வந்துச்சு, அதனால நான் இனி வரமாட்டேன். பிறகு தடை வந்துருச்சு. நான் ஆண்டுடைய வார்த்தைய பொதுவா சொல்றேன். என் மக டீனா திவ்யா இதை பாப்பா. அவ அன்னைக்கு சொல்றா, எப்பா நீங்க யூடியூப்ல போயிட்டீங்க, பேஸ்புக்கை விட்டுட்டீங்க, நிறைய பேர் வருத்தப்படுறாங்கப்பா, நீங்க திரும்ப பேஸ்புக்லேயே போடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். நான் ரைட்டு போட்டுருவோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். காரணம் என்னன்னா, எனக்கு என் மகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. போய்தான் நானும் அவளும் கரெக்டா ஒரு 6 மணி சாயங்காலம் பேச ஆரம்பிச்சிடும். இது ஒரு உறவு. இந்த உறவு யார்கிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சாயலிலே உண்டு பண்ணின மனிதர்கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப 2 நபர் அவங்களுக்கு காட்டிட்டு, காயின் உடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது வாசிப்போமா, ஆதியாகமம் இவனுடைய வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5. காயினையும் அவன் காணிக்கையும் அவன் அங்கீகரிக்கவில்லை. அங்கீகரிக்கிறதா என்னது சொல்லுங்க பாப்பா. ஒரு பலியை செலுத்துறார். பலியை செலுத்தின உடனே பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை அப்படியே கொண்டு போயிருச்சுனா அது அங்கீகரிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதுதான் பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு அங்கீகரிக்கிறத நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுமா, நியாயாதிபதிகள் எடுத்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல ஒரு பலி அங்கீகரித்தது பைபிள்ல நான் காட்டுறேன். 6வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையின் கோலில் உள்ள நுனி நீட்டி இறைச்சியையும் புளிப்பழ அப்பத்தையும் தொட்டான். அப்பொழுது அக்னி கற்பாறையிலிருந்து எழும்பி, எலியா வழி சொன்ன அக்னி மேல இருந்து வந்துச்சு, ஆனா கீழே இருந்து மேல போது பாருங்க. தொட்டார். அப்பொழுது அக்னி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பழ அப்பத்தையும் பட்சித்து கர்த்தருடைய தூதன் என்றால் கண் மறந்து பாருங்க. ஆண்டவர் பாருங்க ஒரு பலியை அக்செப்ட் பண்ணிட்டார். ஆனா இங்க காயின் பலியை அக்செப்ட் பண்ணல. நான் நினைக்கிறேன் ஒரு அக்னி வரல. ஆனா ஆபேலுடைய பலி செலுத்த உடனே வானத்திலிருந்து ஒன்னும் அக்னி வந்திருக்கணும், இல்ல கீழே இருந்து அக்னி இருந்து அந்த வானத்தில் கண்களுக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணல அப்படின்ன உடனே அவருடைய சேஞ்ச் என்ன நடந்தது அப்படின்னா, முகம் மாறிடுச்சு. சரி, இன்னைக்கு இது நமக்கு இதை எப்படி நமக்கு இதை அப்ளை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாம். ரோமர் எடுத்துக்கோங்க. 4வது அதிகாரம் 25வது வசனத்துல, ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக ஆகிறதுக்கு ஆபேல் நீதிமான் சொல்லி ஆண்டவரை சர்டிபிகேட் கொடுத்துட்டார். ஆனால் காயினை அக்செப்ட் பண்ணல. முகநாடி வேறுபடுது. இன்னைக்கு இதுதாங்க சபைக்கு உள்ள நடக்குது. ஒரு சிலரை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார், அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு பர்ஃபெக்டா இருக்கு. இந்த டயத்துல வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரோட வார்த்தையை சொல்லுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் கரெக்டா வந்துருவாங்க. எந்த ஒரு தடையும் இருக்காது. எந்த தடை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவங்களுக்காக மறிக்கப்பட்டு பாருங்க. அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா 22. ஆகையால் அது அவனுக்கு, இது பழைய ஏற்பாட்டில் வருகிற ஆபிரகாமுக்கு. 24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கபடி. மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மரணம் வருது, எழுதுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மரணம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு நிச்சயம் இருக்கா? என்னுடைய மாமா டாக்டர் சார்ல்ஸ் தேவதாஸ் சிவகாசியில் அருமையான ஆண்டுடைய பிள்ளை, ஆன்லைன் பிரேயர் அவர் தான் நடத்துவார். அவருக்கு ஒரு நாள் கேன்சர் வந்துருச்சு லிவர்ல. என் தம்பி தான் டயக்னோஸ் பண்ணார். அப்புறம் எங்க அத்தை கேட்டாங்க, ஐயோ என்ன ஆகுது? ஐயா வேற ஒன்றும் இல்லாம நீ கவலையப்படாது. ஒரு நாள் கொஞ்ச நாள் அப்படின்னு அவர் கோமாக்கு போயிருவேன், அப்புறம் அப்படியே நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னாரு. எப்படி போயிடுவாங்க? அப்படியே போயிடுவாங்க. அதுபோல அவர் மரிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தேவதூதர் வந்து அவரை சுற்றி அப்படி சூழ இருந்தாங்க.
அவரை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியல. காரணம் என்னன்னா, பிள்ளையெல்லாம் அவருடைய ஜீவனுக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்க. எங்க மாமா சார்ல்ஸ் தேவதாஸ் எங்க அத்தைட்ட கூப்பிட்டு சொல்றாரு, ஏமா தேவதூதர்கள் நிறைய ஃபுல்லா ஃபில்லப் ஆயிட்டாங்க, நீங்கெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்க மாமாவை எடுத்துக்கொள்ளுங்க. எங்க அத்தை சொல்லணும், ஆண்டவரே என் கனவை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவருக்கு அவங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்சோன்னா அப்படியே அழகா பரலத்துக்கு போயிட்டார். இதுதான் மரணத்துடைய நிச்சயம். காரணம், இயேசு மரித்தார், உயிரோடு இருந்தார். அதுபோல நாமும் மரிப்போம். இதற்கு அநேகர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. தீத்து 3வது அதிகாரம் 5வது தீத்து 3:5 பக்கம் 296. 3வது அதிகாரம் 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியின்படி அவர் நம்மை ரட்சியாமல், நம்ம இதெல்லாம் குப்பை தூசி அழுக்கு. திரும்ப சொல்றேன், நம்ம ஆலயத்துக்குள்ள வந்தாச்சு. கீ வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், அப்பதான் நான் உங்களுக்கு இருக்கேன். நிறைய பேர் லேட்டா வந்திருக்கீங்க. இதான் கீ வசனம். கொலைசேர் 2:12. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கொலைசேர் 2:12. அதனாலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயல் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர். தேவனுடைய செயல் மேல் உள்ள விசுவாசம். இந்த தேவன் மேல இருக்கிற செயல் அல்ல, விசுவாசத்துல தான் நம்ம பார்க்கணும். நம்ம வேஸ்ட், நீங்க என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. தீத்து 3:5, மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவுடைய புதுதாக்க நம்மை ரட்சித்தார். இதாங்க தேவை. அவருடைய இரக்கம் தேவை, பரிசுத்தாவுடைய ஒரு புதிதாக்குதல் தேவை, ரட்சித்தார். 6, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன். அவருடைய கிருபை. அநேக அந்த கிருபை விட்டுக்கிட்டு நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி பண்ணினேன், நான் அப்படி பண்ண வேஸ்ட். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் 2வது அதிகாரம் 29வது வசனம், அவர் நீதி உள்ளவரார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனாலே. நீதி உள்ளவராய், நீதியை செய்கிறவனும் அவரால். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவர். என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளை தெரியும், அவருடைய ஆடுகளை தெரியும், அவருக்கு பின்னாடி செல்ற ஆடு எது, முறுமுறுக்கிற ஆடு எதுன்னு அவர் தெரியும். அவர் நீதி உள்ளவர். அவர் யாருக்கு நீதி செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதியை செய்கிறவன் எவனும் அவர்கள். நீதியை செய்கிறவனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு பாவி, தகுதி கிடையாது எனக்கு, ஆனா ஆண்டவர் என் மேல கிருபையா இருக்கிறார், என் மேல இரக்கமா இருக்கிறார். யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பா அவர் மேல இரக்கமா இருக்கிறார், என் மேல இரக்கமா இருக்கிறார். யார் மேல் மன துருக்கமா இருக்க சித்தமான அவர் மேல் மன துருக்கம். இதை புரிந்து கொள்றதுக்கு இன்னொரு வசனத்துக்கு, அதே 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். காயின் அவங்களுக்கு காமிச்சேன், ஆபேல காமிச்சேன். ஆபேல குறித்து ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுத்தார். காயின் ஒரு பொல்லாங்கான், கொலை செய்தவன். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தான் கிரிகள் பொல்லாதவரும் தன் சகோதரிய கிரியை நீதி. கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. நான் பலி செலுத்தினேன், அப்படியே கிடக்கு. ஆபேல் பலி செலுத்தினா அக்னி இறங்கி எடுத்துட்டு போச்சு. வித்தியாசத்தை பார்க்கணும். சகோதரிய கிரிகள் நீதி இருப்பது. இன்னைக்கு ஒரு பொறாமை. இதான் இன்னைக்கு அநேக நேரம் ஒரு சபையில இருக்கிறோம். அந்த சபையில இருந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பேரிசன். அந்த இப்படி இவன் இப்படி சொல்லி. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். சரி, இப்ப உங்களுக்கு கன்க்ளூஷனாக ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல போறேன். ஆண்டவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் தெரியுமா, தெரியக்கூடாதா? தெரியும். அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சால்தான் இந்த ஓட்டத்தை நம்ம தொய்ந்து ஓட முடியும். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? மீகா 6வது அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 1079. 6:6. ஆண்டவர் ஆபேல் காயின் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? என்னத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பு உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். என்னத்தை கொண்டு? அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். சொல்லிட்டார்ல, எதுவுமே சீக்கிரம் கிடையாது.
நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதே இல்லாமல் வேறது. மனத்தாழ்மை, முக நாடி வேறுபடுதுன்னா அவனை விட நான் பெரியவன், ஏன் இதை அக்செப்ட் பண்ணல, அவன் இதை அக்செப்ட் பண்ணிட்டான். இது முக நாடி வேறுபடுறது பேசி. ஆனா இதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது நமக்குள்ள 2 பேர் வாழ்கிறார்கள். அவங்க சொல்றேன், 2 பேர் நமக்குள்ள வாழ்றாங்க. ஒருத்தர் பேரு காயின், இன்னொரு ஆள் பேர் ஆபேல். இது எப்படி நீங்க பார்க்கலாம், புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 7வது அதிகாரம் 15வது 7:15 எப்படி என்றால், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கிறது செய்கிறேன். எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே இப்படி செய்கிறது. நன்மை செய்கிற விருப்பம் இருக்குது, நன்மை செய்வது 18. அப்ப காயின் இருக்காங்க, ஆபேல் இருக்காங்க, 2 பேர். பிரதர் சாம் ஜெபத்ரே இதை புரியறதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார். 2 நாய் நமக்குள்ள இருக்குமா, காயின் ஆபேல். அவர் நாய்ன்னு சொல்வார். ஒரு நாய் பேர் கருப்பு நாய், அது காயின். கருப்பு நாய் அது வா 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 குலைக்குமா, பாவம் செய், அதை செய், இதை செய், அதை பண்ணு, இதை பண்ணு, செய்ய வச்சிருமா அந்த நாய். அப்புறம் அந்த வெள்ளை நாயை பைய தலை தூக்கி பார்க்குமா, ஏயா நான் எவ்வளவு நல்ல ஒரு ஆபேல், நான் செய்யறதை விட்டுட்டு எதை செஞ்சிட்டேன் உடனே அவர் ஒரு ஆலோசனை சொல்லுவார். அந்த கருப்பு நாய் எப்ப ஜெயிக்குதோ ஒரு கட்டை எடுக்கணும், மண்டையில ஓங்கி போடணுமா கருப்பு நாய் மண்டையில. அது எப்படி போடணும்னா, நீ ஜெயிச்சிட்டேல, நீ ஜெயிச்சனால உனக்கு ஒரு உபவாசம் 2 நாள் புசியாமலும் குடியாமலும் ஆண்டோட சமூகத்தில் இருக்கேன், இப்ப நீ என்ன செய்யறா பாப்போன்ட்டு. இப்படித்தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி பிரதர் சாம் ஜெபத்ரே ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். காரணம், ஆகதால் ரோமர் 7:19 ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமை செய்யும், எனக்குள்ளே பாவம் வாசமா இருக்குது. இந்த பாவம் வாசமா இருக்கும் பொழுது ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க, 8:13 சரி 8:6 2 பேரும் உள்ள உட்கார்ந்தாங்க. மாமிச சிந்தை மரணம் காயின், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் ஆபேல். ஆபேல் உங்க வாழ்க்கையில வாழ்ந்து அவரை உங்களை டாமினேட் பண்ணிட்டு அப்படியே ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவர் உங்களை கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா அது ஜீவன் சமாதானமா இருக்கும். எங்க போனாலும் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க, உங்களுக்கு யாருமே எதுவுமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. ஞானஸ்தானம் ஒரு சத்தியத்திலே ஆவியானவர் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காக நன்றி ராஜா. இந்த ஞானஸ்தானத்திலே நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்து கொண்டு நாங்களும் உயிர் தந்தோம் ஐயா. நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு வருகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன்.